ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான எஃபெக்டான ஒரு ஹேர் டை தான். அதுவும் வந்து பாருங்கள், நல்லா ஒரு எந்த ஒரு வயதினரும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இது ஒன் டைம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா போதும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து நல்லா நார்மலாக நம்ம இயற்கையான ஒரு பொருளை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டை ரெடி பண்ணலாம். 1 மணி நேரம் மட்டும் தலையில் நல்லா அப்ளை பண்ணி ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் நீங்கள் கழுவுனாலே போதும். நல்லா வந்து உங்கள் முடி கருப்பாயிரும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு டைமே முடி கருப்பாகுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக இது ஒன் டைம்லேயே நல்ல கலர் மாறும். திரும்ப நீங்கள் 2வது டைம் போடுறப்ப டோட்டலாகவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். மாதத்தில் ஒன் டைம் வந்து இது நீங்கள் போட்டாவே போதும். எதிர்பார்க்காத முடியாத அளவுக்கு ரிசல்ட் நம்ம நல்லா தக்க வைக்கும். அந்த அளவுக்கு செம்ம எஃபெக்ட் கொடுக்குற ஒரு ஹேர் டை தான். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இது நல்லா கண் மை மாதிரி வந்து நல்லா பிடிச்சிக்கும். அதே மாதிரி நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறப்ப ஆயில் இல்லாமல் அப்ளை பண்ணிவிட்டு நார்மல் தண்ணியில் அலசிட்டு வந்தீங்கன்னாவே உங்கள் முடி செம்பட்டையாக இருந்தாலும் சரி, வெள்ளை முடியாக இருந்தாலும் சரி, இளநரையாக இருந்தாலும் சரி, நல்லா வந்து பிடிச்சிக்கும், நல்ல கலர் கொடுக்கும். இப்போ வாங்க இந்த ஹேர் டையை நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, மருதாணி வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு, ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இது கூடவே 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக செம்பருத்தி பூவை நல்லா வந்து கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு செம்பருத்தி பூவில் இந்த சென்டரில் இருக்கிற இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த காம்பை எடுத்துருங்க. இது கூட போட்டு அரைச்சிக்கலாம். இது செம்பருத்தி பூ வந்து மெலனின் சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடியது. செம்பருத்தி பூவை ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா நல்ல இளநரையெல்லாம் வந்து எப்போவுமே நரைமுடி வந்து வராமல் பாதுகாக்கும். செம்பருத்தி பூ ஒத்த செம்பருத்தி எடுத்துக்கோங்க. ஒரு 10 பூ வரைக்கும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா செம்பருத்தி பூ பவுடர் வந்து கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில். அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கி ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து பாருங்கள் ஒரு 10 பூ வரைக்கும் சேர்த்துட்டேன். மருதாணியும் சேர்த்தாச்சு. அடுத்து கிராம்பு வந்து சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். செம்மையாக அரைப்பட்டுருச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு அரைக்கணுங்க. ஏன்னா நம்ம இதை ஃபில்டரெல்லாம் பண்ண போகிறது கிடையாது. அதனால் இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் லாங் ஹேராக இருக்கிறதுனால முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுனால நான் வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் அதிகமாக வேணாலும் மருதாணியும் செம்பருத்தி பூவும் அதிகப்படுத்திக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். அப்போ தான் திப்பு திப்பாக இல்லாமல் இருக்கும். இல்லைனா தலையில் அப்ளை பண்ணுறப்ப திப்பு திப்பாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது ஹேர் டை எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த க்ரீன் கலரில் இருந்தது பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக நம்ம அரைச்சிருக்கோன்ட்டு. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம தலையில் அப்ளை பண்ணுறப்ப அந்த திப்பு திப்பாக முடியில் வந்து பிடிக்காமல் இருக்கும். அதனால் சின்ன ஜாரில் வச்சு இந்த அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. செம்பருத்தி பூவை இந்த மாதிரி அரைச்சிங்க அப்படின்னா மெலனின் சத்துக்கள் நல்லா அந்த எப்படி சொல்கிற ஜெல்லு மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு நல்ல ரிசல்ட் உடனே கிடைக்கும். சரி, இப்போ அடுத்தது டை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு இரும்பு வடைச்சட்டி வந்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை உங்கள்கிட்ட இரும்பு பாத்திரம் இல்லைன்னா ஒரு ஸ்டீல் பாத்திரம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இதில் ஒரு
சின்ன டம்ளர் 1 டம்ளர் தண்ணி விட்டிங்கன்னா போதும், ரொம்ப விட வேண்டாம். இப்போது நான் பெரிய டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி வந்து வச்சுருக்கேன். நீங்கள் குட்டி டம்ளராக இருந்துச்சுன்னா 1 டம்ளர் விட்டிங்கன்னா போதும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் வந்து எடுத்திருக்கேன். நரசூஸ் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த காஃபி பவுடர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்திங்கன்னா போதும். நல்லா ஓரளவுக்கு கொதிக்கட்டும். இப்போ அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது நெல்லிக்காய் பவுடரு. நெல்லிக்காய் ஃப்ரெஷ் நெல்லிக்காய் கிடச்சிச்சின்னா நீங்கள் அரைச்சிக்கலாம். சப்போஸ் அப்படி கிடைக்காத பட்சத்துக்கு நீங்கள் வந்து பவுடராக யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். மருதாணிக்கு ஆம்லா பவுடர் இது வந்து ஆன்லைனில் எல்லா பக்கமும் கிடைக்கும். ஃப்ரெஷ் நெல்லிக்காய் இருந்தாலும் ஃப்ரெஷ் நெல்லிக்காய் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் நல்லா துருவி போட்டு அரைச்சிட்டிங்கன்னா நல்லா அந்த பேஸ்ட்டோடவே நல்லா அரைப்பட்டுரும். இப்போ நெல்லிக்காய் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நார்மலாக நெல்லிக்காய் பவுடரை தேங்காய் எண்ணெயில் கலந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா வாரத்தில் 2 நாள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இளநரை முதுநரை எதுவாக இருந்தாலும் நல்லா முடி கருப்பாகும். இப்போ அதை வந்து 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது ஓரளவுக்கு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மருதாணி பேஸ்ட்டு இதில் கலந்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு டைட்டான ஒரு பேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் இது கொஞ்சம் லைட்டாக கொதிக்க வச்சா போதும். நிறைய பேர்த்துக்கு அந்த தலைவலி பிரச்சனை வந்து அதிகமாக வரும். ஏன்னா ஆம்லா பவுடரும் குளிர்ச்சியாக இருக்குது, மருதாணியும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துல குளிர்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுறோம். இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தலைவலி பிரச்சனை வந்து உங்களுக்கு வராது. அதுக்காக தான். ஓரளவுக்கு கொதிக்க வச்சிங்கன்னா போதும். தலைக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி அளவுக்கு கொதிக்க வச்சிங்கன்னா போதும். இதில் நீங்கள் 2 ஆப்ஷன் தர்றேன். அவரி இலை வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து வேண்டான்னு சொல்கிறீங்க. அவரி இலை பொடி வந்து சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதே நம்ம காப்பி வந்து இன்னொரு ஸ்பூன் அதிகமாக சேர்த்துக்கோங்க. காப்பி அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா அவரி இலை தேவையில்லை. ஏன்னா நம்ம செம்பருத்தி பூவும் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால். சப்போஸ் எங்களுக்கு அவரி ஒன்றும் பண்ணாதுக்கா அப்படின்னிங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் வந்து அவரி பொடி வந்து சேர்த்துக்கோங்க. இன்னுமே முடி வந்து நல்லா கரு கருன்னு ஆயிரும். இது நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். காப்பி பவுடர் நீங்கள் இன்னும் 2 ஸ்பூன் கூட உள்ளே சேர்த்துக்கோங்க. காப்பி பவுடர் வந்து மருதாணியோடு சேர்க்குறப்ப உங்களுக்கு அந்த ரெட் கலர் வந்து வராது காப்பி பவுடர் சேர்க்குறதுனால. ஏன்னா வெறும் மருதாணி மட்டுமே ப்ரௌன் மாதிரி ஆகுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுக்காக தான் நம்ம நெல்லிக்காய் பவுடரையும் அடுத்து வந்து நம்ம காப்பியும் சேர்த்துறது. இது கூடவே நம்ம செம்பருத்தி பூவையும் சேர்த்துருக்கறனால முடி வந்து நல்லா ஜம்முன்னு கரு கரு கருன்னு சைனிங்காக மாறும். நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் விட்டிங்கன்னா தலையில் அப்ளை பண்ணுற அளவுக்கு வந்துடும். கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்கள். இது மெயினாக வந்து நீங்கள் இரும்பு சட்டியில் பண்ணினீங்க அப்படின்னா இந்த கடாயில் இருக்கிற அயன் வந்து நல்லா கிடைக்கும். இது நம்ம ஓவர் நைட் வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஏன்னா இது அப்போவே அப்ளை பண்ணக்கூடாது. நைட்டு ஃபுல்லாக இந்த இரும்பு கடாயில் வச்சுட்டு காலையில் தலைக்கு ஒரு குளிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா 2 மணி நேரம் கூட தலையை நல்லா அப்ளை பண்ணி ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஷாம்பு சோப்பு எதுவும் போடக்கூடாது. நார்மல் தண்ணியில் கழுவிக்கோங்க. கழுவிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது மாறுற வரைக்கும் வாரத்தில் 2 டைம் வந்து போடுங்க. நல்லா முடி கருப்பாயிருச்சு அப்படின்னா மாதத்தில் 1 டைம் வந்து போட்டிங்கன்னா போதும். அந்தளவு கலர் வந்து உங்களுக்கு நிற்கும். அதே மாதிரி இது நம்ம பொடுகு தொல்லைக்கு நிறைய கேட்டுட்ருக்குறீங்க. அதனால தான் இந்த கிராம்பு வந்து நம்ம சேர்த்துருக்கோம். நல்ல ரத்த ஓட்டத்தை கொடுக்கும், பொடுகு தொல்லை இருக்காது. அதே மாதிரி நல்ல முடி வளர்ச்சியும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கீழே இறக்கிடலாம்.
இப்போ நான் இறக்கி வச்சுட்டேன் பாருங்க. நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா ஆறிரும். அதுக்கப்புறம் இத நல்லா வந்து காத்து போகாம ஒரு மூடி போட்டு நைட்டு ஃபுல்லா ஊற வச்சுருங்க. இது நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு தூங்குனீங்க அப்படின்னா, காலையில நீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா இது அ எல்லா வயதினரும் இது யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு டைட்டா ஒரு மூடி போட்டு காத்து போகாம மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா, காலையில நல்லா எப்படி சொல்றது? கரு கரு கருன்னு ஒரு மை மாரி வந்து கலர் மாறியிருக்கும். இரும்பு கடாயோட எஃபெக்ட் அந்த அளவுக்கு இருக்கும். இது இப்ப காலையில எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம தலைக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துரலாம். இது காலையில வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க நம்ம வந்து கலந்து வச்சது ரொம்ப சூப்பரா கலர் வந்து மாறியிருக்கும். எவ்வளோ சூப்பரா மாறியிருக்கு பாருங்க. ஒரு ஓவர் நைட் மட்டும் கலந்து வச்சுட்டு, காலையில நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, செம்ம ஒரு கலரிங்கா இருக்கும். அது மட்டும் இல்ல, பாருங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1 மாசத்துக்கு 1 டைம் வந்து போட்டாலே போதும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹெர்பல் ஹேர் டே தான் இது. சீக்கிரமாவே வந்து பார்த்தீங்கன்னா, முடி கருப்பாகணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, எல்லா வயதினரும் இந்த சம்மருக்கு கூட, இந்த வெயில் சீசனுக்கு கூட நீங்க போடுறப்ப எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராம, செம்மையா வந்து நம்மளுக்கு முடிய பாதுகாக்கும். செம்மையா இருக்கு பாருங்க. இதுவரைக்கும் நீங்க எந்த ஹேர் டை போட்டிருந்தாலும் பரவால்ல. இது 1 டைம் அது யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே, ஃபர்ஸ்ட்டு டைமே நல்லா உங்களுக்கு ஒரு அ ரிசல்ட் கெடைக்கும். இப்ப இத எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஆயில் வந்து தலையில இல்லாம இருந்தா தான், நீங்க வெறும் தண்ணீல அலசுறப்போ, நல்லா வந்து சூப்பரா வந்து ரிசல்ட் குடுக்கும். ஷாம்பு, சோப்பு எதுவும் போடக்கூடாது. அதனால கண்டிப்பா பாருங்க, ஆயில் நான் லைட்டா வச்சிருக்கிறதுனால, நான் இன்னைக்கு வந்து அது மேலயே அப்ளை பண்ணி காமிக்கிறேன். நீங்க கண்டிப்பா ஆயில் இல்லாம அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? வெள்ள முடி வந்து அதிகமா இருந்துச்சு அப்டின்னா, இங்க பாருங்க இப்டி எடுத்துட்டு, அழகா அந்த வெள்ள முடி இருக்கிற இடத்துல நீங்க இப்டி அப்ளை பண்ணீங்கனாவே போதும். ஆனா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க அப்ளை பண்றப்போ, நல்லா ஒரு 2 மணி நேரம் கூட நீங்க வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் நீங்க அலசுங்க. நல்லா வந்து கலர் வந்து பிடிச்சுக்கும். கொஞ்சம் கொஞ்சமா கையில எடுத்து இந்த மாரி வந்து, அந்த வெள்ள முடி இருக்கிற இடத்துல நீங்க அப்ளை பண்ணாலே கூட போதும். முடி ஃபுல்லா பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்ல. ஆனா, சிக்கு இல்லாம இந்த மாரி ஸ்பாட் ஸ்பாட்டா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து, அந்த வெள்ள முடி மேல இப்டி அப்ளை பண்ணுங்க. இந்த மாரி ஒரு சைடு அப்ளை பண்ணிட்டு, அதே மாரி இந்த சைடும். இந்த மாரி வந்து நீங்க அப்ளை பண்றப்போ, எந்த ஹேர் டையா இருந்தாலும் பரவால்ல. இந்த மாரி நீங்க முடிய பிரிச்சு விட்டு நீங்க அப்ளை பண்ணி, ஒரு 2 மணி நேரங்கிறது முடியாத பட்சத்துக்கு ஒரு 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரமாவது வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் குளிங்க. போட்ட செகண்ட்ல போய் குளிச்சீங்க அப்டின்னா, கலர் வந்து பிடிக்காது. அதனால தான் சொல்றேன். 1 மணி நேரமாவது நல்லா தலைய ஊற வச்சுருங்க. ஒண்ணுமில்ல இந்த மாரி போட்டுட்டு, தல கொண்ட போட்டுட்டு நீங்க பாட்டுல வேல பார்க்கலாம். நல்லா ஊறிரும். அதுக்கப்புறம் நார்மல் தண்ணீல அலசுங்க. எண்ணெய் போடாம கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. அவ்வளோதான். இந்த வெள்ள முடி இருக்கிற இடத்துல இந்த மாரி வந்து பண்ணிட்டு, நல்ல ஒரு டைட்டான ஒரு கொண்ட போட்டுருங்க. அதுக்கப்புறம் முன்னாடி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நல்லா அந்த நரைமுடி மேல டச்சப் பண்ணி விட்டுட்டு, காய விட்டுருங்க. இத நீங்க காய விட்டுட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க குளிச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்க முடி நல்ல மாற்றமா இருக்கும். எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உடனே பயன்படுத்தி பாருங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவுல பார்க்கலாம். பாய்.